ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இன்றின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நாம் இன்று காணவிருக்கும் நட்சத்திரம் 27 நட்சத்திர மண்டலத்தில் நான்காவதாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நட்சத்திரத்தினுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் நாகம். இதனுடைய உருவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேர், சிம்பிள் அப்படிங்கிறது தேர். அடுத்தது பட்சி என்ற அமைப்பில் பார்க்கும்போது ஆந்தை. மலர் அப்படிங்கிறது பாரிஜாதம். விருட்சம் அப்படிங்கிறது நாவல் மரத்தை குறிக்கக்கூடியது. இதனுடைய அதி தேவதைகள் சொல்லக்கூடியது கிருஷ்ண பகவான். இதனுடைய விருப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவகம், தேரடி, பிரம்மா, படைக்கும் தன்மை உள்ள இடங்கள், இரு சக்கர வாகனங்கள், கருவிழி, பூமி, வாக்குத்தன்மை, மான் தலை, அள்ளி இதனோடு சம்பந்தப்படுகிறது. பால் சார்ந்த உணவு வகைகள், மாட்டு தொழுவம், மாடு சார்ந்த அதாவது பசுக்கள் சார்ந்த விஷயங்கள், புல்லாங்குழல், மயிலிறகு, இதெல்லாமே கூட அந்த ரோகிணி நட்சத்திரத்தோட தொடர்பு உடையதாக இருக்கும். வெண்ணெய் இதனுடைய நெருங்கிய தொடர்புல இருக்கும். அவுள் அப்படிங்கிறதும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட தொடர்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லலாம். சரி, இவங்கள வாழ்வியல் முறையில எது மாதிரி அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜென்ரலா நம்ம பார்ப்போம். தசாபுத்தி அடிப்பில் பார்க்க போறதில்ல. இதில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒரு சர ராசி மண்டலத்துல இருக்கக்கூடிய சர ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இங்க கிருத்திகை நட்சத்திரத்துல சந்திரன் உச்சம் அடைகிறார். அப்ப தன்னுடைய நட்சத்திரம் இருக்கும் வீட்டில் இந்த சந்திரன் இருப்பது மிகவும் விசேஷமானது. நவாம்சத்துல என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதல் பாதம் மேசமாகவும், இரண்டாவது பாதம் ரிஷபத்திலையும், மூணாவது பாதம் மிதுனத்திலையும், நான்காவது பாதம் கடகத்திலையும் விடக்கூடிய. அப்ப இந்த இரண்டாவது பாதங்களிலும் நான்காவது பாதங்களில் என்ற அமைப்பை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப, ஏன்னா இரண்டாம் இடம் அதாவது ரிஷபத்திலேயே இது இருக்கும்போது தன்னுடைய வர்க்கோத்தமம் என்ற நிலையிலையும், உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலையும், அதே சமயத்துல கடகத்துல இருக்கும்போது நாலாவது பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி வீடாகவும் அமையுது. அப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதம் ஒரு எனர்ஜெட்டிக்கான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் அமையக்கூடிய அமைப்பு இந்த நவாம்சத்துல ரெண்டாவது பாதத்துல நாலாவது பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பொதுவாகவே சந்திரன் ஒரு ஜாதகத்துல ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றால் அவங்களுடைய மன தைரியம் நல்லா இருக்கும். ஒரு நிலைப்பாட்டை தனக்கு சாதகமா ஒரு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது மன தைரியம் இருந்தால் தான் எதையுமே பேஸ் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கும். மன தைரியம் இல்லை அப்படின்னா எதையுமே பேஸ் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் இந்த நட்சத்திரம் மன உறுதியை சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய கேரக்டர் நம்ம இப்போ 1 by 1 பார்ப்போம். முதல்ல இவங்க ஒரு வசீகர தன்மை இவங்க கிட்ட இருக்கு. ஒரு ஒரு சோகங்கிறது இவங்க கிட்ட இருந்தாலும் அந்த சோகத்தை வெளிக்காட்டாம ஒரு புன்னகையை அப்பக்கப்ப தொடர்ந்து தன்னுடைய முகத்துல வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள். இவங்களுடைய கண்கள் கொஞ்சம், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுடைய கண்கள் கொஞ்சம் வித்தியாசமான கண்களாக இருக்கும். அந்த கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு
அந்த நீல நிற கண்களா இருக்கலாம், இந்த பூனைக்கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி குடல் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நீல நிறத்துல ஒரு கண்கள் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வெளிரிய நிறத்துல கூட இருக்கலாம், அல்லது கண்ணுல அந்த கிருஷ்ண மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிருஷ்ணனுடைய மணிக்கும் பக்கம் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப டார்க்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கருவிழி படலம் அவங்களுக்கு அந்த வசீகர தன்மை ரொம்ப இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் ஒரு தன்மை கொண்டவர்கள்னு நம்ம முதல்ல பார்த்தோம் நம்ம. அடுத்தது வந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் யாருனுடைய கேரக்டர் பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணனுடைய கேரக்டரை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அம்சமாக நம்ம இந்த ஜோதிடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது பிறக்கும் காலத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் அந்த குடும்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதற்கு பின்னாடி இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் வந்து வேற ஒரு இடத்துல வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். தாய் தந்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது எப்படின்னா, இளமை பருவத்தில் இல்லாத போன கூட கல்வி பருவத்தில் வரும்போது அவங்க வந்து வெளியூர்லயோ அல்லது ஹாஸ்டல்லையோ தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். இவங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சு ஆற்றலை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு எதிரி அப்படின்னு யாரையும் நினைக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து சக மனிதராக யாராச்சும் ஒருத்தர் தப்பு செஞ்சா கூட ஒரு அரவணைத்து போகக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க. அப்ப இவங்களாம் வந்து என்ன அப்படின்னா, இந்த டீம் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலைமைக்கு இவங்களாம் வந்து ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக இருந்து வாழ்வியல எல்லாத்தையும் தப்பு சரி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வழிமுறைகளை சொல்லி ஒரு நிலைப்பாட்டை உணர வைத்து அவங்கள வாழ்க்கையோட இணைந்து கொண்டு போறதுக்கு ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல வந்து சந்திரன் இங்க இந்த வீட்டுல நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த சந்திரனுடைய நம்ம வந்து அமைப்புல பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் புதனுடைய ஆதிக்கம் இதுகிட்ட கொஞ்சம் அதிகம் இருக்கும். இப்போ புதனுடைய ஆதிக்கம் இதுக்குள்ள அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் அறிவாளித்தனமாகவும் இருப்பாங்க. அதே சமயம் இந்த விகடம் பேசுவதிலும் கொஞ்சம் கைதேர்ந்தவர்களா இருப்பாங்க. அவங்க இருக்க இடம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கலகலப்பு தன்மை இருக்கும். அதே சமயத்துல யாரையும் வந்து எளிதில் நம்ப மாட்டாங்க. இவங்க வந்து மற்றவங்களை தன்வசப்படுத்தி தன்னுடைய செயல்பாட்டுகளை முழுமையா செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது காதல் இவங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் இந்த அமைப்பில் இருக்கும்போது காதல் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அமையக்கூடியது. அதாவது சூழ்நிலை அப்படின்னா அப்போ வரக்கூடிய தசாபுத்திகள் அவங்களுடைய ஜாதகத்துல அந்த லக்னத்துக்கு அந்த தசாபுத்தி வரும் காலம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோ அதை பொறுத்து. ஆனா இவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக இவங்க நினைக்கிற லவ்வர் வந்து இவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆனா இவங்களை யாராச்சும் லவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட இவங்க அட்டாச் ஆகி போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு காமனா அழகு, வசீகரம், புத்திசாலித்தனம், கலை, இலக்கியம், நடிப்பு துறையில கூட இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ரோகிணி நட்சத்திர அன்பர்கள். மேக்சிமம் வந்து இவங்க மருத்துவம் சார்ந்த அல்லது டாக்டருக்கு படிக்கலைன்னா கூட மருந்து சார்ந்த துறையில வருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். பொதுவா இவங்களுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தாகவே வந்து தாய்க்கும் ஆகாது, மேக்சிமம் தாய் மாமனுக்கும் ஆகாது. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தாவே அது ஒரு தோஷம்னே சொல்லுவாங்க ஜென்ரலா. அடுத்தது பாத்தீங்கன்னா அடிக்கடி தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்போ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். அப்படி இது மாதிரி தன்னுடைய சூழ்நிலைகளை அவ்வப்போது மாற்றிக்கொண்டு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இவங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும். இதனுடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா பிரம்மா, படைக்கும் கடவுள். அப்போ இவங்க படைப்பு சார்ந்த தொழில் அப்படிங்கிற அமைப்புல ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில இவங்க போவதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
அதாவது கல்வித்துறை சார்ந்த அமைப்புல அல்லது புதிய தொழில் முறையை உருவாக்குவது அப்படிங்கிற அமைப்பிலையும் வந்து இவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அபரீதமாக இருக்கலாம். விவசாயம் அல்லது வட்டி சார்ந்த தொழில் கூட இவங்களுக்கு அந்த கண்டக்டரு அல்லது வந்து இந்த மார்க்கெட்லாம் வந்து ஒரு கடை வைக்காம வந்து ஃபைனான்ஸ் அப்பக்கப்போ கொடுத்துட்டு காலையில கொடுத்துட்டு சாயந்தரம் தினசரி கந்துன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு ஒத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ரோகிணி நட்சத்திர ஆண்களுக்கு கண்டிப்பா வந்து மாமனார்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை எளிதில் இவங்க வந்து நம்ப வச்சிருவாங்க. பால் பொருட்கள் மற்றும் உணவகம் சார்ந்த தொழிலும் இவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கமிஷன் தொழில் இவங்க செய்யலாம். அரசியல் ஆலோசகராக கூட ஒரு சில இடத்துல வந்து இவங்க இருப்பாங்க. அல்லது அரசியல் பெருந்தலைவர்களா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து வாகனம் ஓட்டியாகவோ அல்லது அவங்களுடைய வீட்டுல இவங்க வேலை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் இல்லைன்னா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வாகனம் ஓட்டுவதற்கு அந்த அமைப்புல கூட இவங்களுக்கு அந்த தொழில் அமையதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்புங்க தான் கிங் மேக்கர். ஒருத்தர் இவர் இன்னைக்கு அரசியல்ல ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா இவர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் இவங்க அதிகமா இவங்க வாழ்வில் பயன்படுத்தினா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த அறிவு ஆற்றலை மேலே வளர்ந்துக்கிட்டே வரும். குறைந்த உழைப்புல வந்து இவங்க வந்து அதிகமான ஒரு வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முதலீடு இல்லாமல் பங்குதாரர் என்ற அமைப்புல வந்து இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வளர்ச்சியை அதிகமாக தரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தசரத சக்கரவர்த்தி காலத்துல வந்து வானவியல் சாஸ்திரர்கள், அதாவது நம்ம ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணித வல்லுநர்கள் வானவியல் ஆய்வாளர்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல சனி பயணிக்கும் காலம் நாட்டில் ரொம்ப வறுமையும் கஷ்டமும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தசரத சக்கரவர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா நேராக சனி பகவான்கிட்ட சண்டைக்கு போய் அந்த சண்டையில வந்து இவர் ஜெயித்து அவர்கிட்ட சனி பகவானை பத்தி தோத்திரமெல்லாம் பாடியிருக்கிறார். அதுவும் இல்லாம அவர் வந்து நான் வந்து உன்னுடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்துல யாருக்காச்சும் சனி கிரகம் இருந்தாலோ அல்லது ரிஷபராசியில சனி பகவான் இருந்தாலோ மேக்சிமம் வந்து அவங்களுக்கு இந்த தசரத சக்கரவர்த்தி அந்த ஸ்தோத்திரத்தை சனியினுடைய அந்த பாடல்களை இவங்க மனப்பாடம் பண்ணாங்களோ இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் அதிகமா வளரும். இப்ப சொல்றாங்க இல்லையா இந்த அட்சய திருதை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது சந்திரன் உச்சமாகக்கூடிய வீட்டில் சனி பகவான் வரக்கூடிய அந்த ஒரு அமைப்பை சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா சனி தன்னுடைய மீனத்துல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையா வந்து ரிஷபத்தை பார்க்கிறார். அப்ப இந்த காலகட்டம் சந்திரன் உச்சமாவுடைய வீட்டுல சுக்கிரன் உச்சமாகிற நட்சத்திரத்துல இருந்து, அதாவது வீட்டுல இருந்து சனி வந்து தன்னுடைய 3ஆம் பார்வையா பார்க்கறாரு சுக்கிரனுடைய வீட்டை. அப்ப அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்மளாம் வந்து பொருளை அதிகமா வாங்கினோம்னா அந்த பொருள் நம்மளுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த சனி மீனத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தடையில்லாம நமக்கு வாங்குற பொருட்கள் வந்து நம்மளுக்கு பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. அதுலயும் வந்து அந்த ரிஷபத்துல ஜனன காலத்துல யாருக்காச்சும் செவ்வாய் சுக்கிரன் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்குலாம் வந்து நகை, வீடு, வாகன யோகம், நில அமைப்பெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு செல்வ செழிப்பா வர்றதற்கான வாய்ப்பும் உண்டு. திருமணம் ஆகாத
அதாவது இளைஞர்களுக்கும் வந்து அந்த ஜனன காலத்தில் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் ரிஷபத்தில் இருந்தால், ஆணுக்காக இருந்தால் வந்து சுக்கிரன் இருந்தாலும் பெண்ணுக்கு செவ்வாய் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்போ நம்ம வேற டாபிக்குள்ளே போயிட்டோன்னு நினைக்கிறோம். மறுபடியும் நம்மளுடைய நட்சத்திர வகுப்புக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா நம்ம பேசின வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் போகிறதுல சிரமமாக இருக்குது. கேட்குறவங்களுக்கும் வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்குதுங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இந்த பதிவை போடுறோம். இருந்தாலும் கூட சில நேரங்களில் வந்து அது தாண்டி போகுது. ஏன்னா சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்லித்தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது பூச நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்த விளாம்பழம், பாயாசம் இதெல்லாம் வந்து விளாம்பழத்தை வந்து ஒரு பானகமாக செய்து மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். விருந்து இவங்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க பாயாசம் செய்து அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பதனால இவங்களுக்கு அந்த முடக்கு தோஷத்தினுடைய கெடுபலன்கள் குறையும். வேதை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். இவங்க அடிக்கடி நண்பர்கள் யாராச்சும் உறவுக்காரங்கள் வரும்போது அவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து இவங்க வந்து தயிர் வந்து அதிகமாக மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பதனால இவங்களுக்கு வந்து அந்த வேதை நட்சத்திரத்தினுடைய கெடுபலன் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. வதை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் வருது. அப்போ இவங்க வந்து மாம்பழம் வந்து விநாயகருக்கு வைத்து வழிபட்டு அதை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அதிரசமும் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு மற்றவங்களுக்கு கொடுப்பது நல்ல பலனை தரும். பைனாசிக நட்சத்திரம் அப்படி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். இதுக்கும் வந்து நம்ம வந்து வறுவல் அப்படின்னு சொல்லுவாங்களே, எண்ணெயில் போடக்கூடிய பொருட்களை வந்து இவங்க வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள் 6, 8, 12 இருந்தாலும் அதனுடைய அதிபதிகளாக இருந்தாலும் இதனுடைய உணவு, இதனுடைய மலர்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தானம் கொடுப்பதாலோ நைவேத்தியமாக இறைவனுக்கு படைப்பதனாலேயோ அந்த நைவேத்திய பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பதனாலேயோ தனக்குள்ள குறைகளை நீங்கும். ஆனால் தானத்துக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனக்குள்ள ஈனம் அப்படிங்கிறது தான் தானம். இப்போ ஒரு பசு இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பசு கர்ப்பிணியா இருக்குது அப்படின்னா அது தன்னுடைய வளர்ச்சி. அப்போ அந்த வளர்ச்சியை வந்து வெளியில கொண்டுட்டு போனாதான் அது மேலும் வளர்ச்சி. அது அதுக்குள்ளேயே இருந்ததுன்னா அது வளர்ச்சி கிடையாது. அப்ப தன்னுள்ளே ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அது கர்மா. அந்த கர்மாவை வெளியே நாம ஈன்று விட்டால் அது வந்து நம்மளுக்கு வந்து வளர்ச்சி. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முறையே அதுதான். அப்ப தனக்குள்ள ஒரு குறை இருக்கிறதா நாம நினைச்சோம்னா அதை கொடுத்துடணும், ஈன்றுடணும். ஈவது அப்படிங்கிறது என்னன்னா கொடுப்பது அப்படின்னு பேரு. அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த தானத்தினுடைய விளக்கம். அடுத்ததான் நம்ம வந்து தாராபலன் சுப தாரா அப்படிங்கிற பலன்ல இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு 2வதாக வரக்கூடிய நட்சத்திரம் சம்பத்து நட்சத்திரம். சம்பத்து தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம். அப்போ இவங்க வந்து இந்த மிருகசீரிசம் அப்படின்னா தேங்காய் உணவை, தேங்காய் பால், அல்வா இதெல்லாம் வந்து இவங்க உணவாக எடுத்துக்கலாம். கருங்காலியில் செய்த மாலையை இவங்க போட்டுக்குவதனால இவங்களுக்கு வந்து ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக அமையும். அடுத்தது 4வது நட்சத்திரமாக வரக்கூடியது சேமதாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வரக்கூடியது புனர்பூசம். அப்போ இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது இவங்க வந்து பானகம் வந்து உணவாக எடுத்துக்கலாம். இந்த பானகத்தை அதாவது நீங்கள் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸுக்கும் இந்த பானகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம வந்து இப்போ நம்ம பேச முடியாது, வீடியோ லிங்க் தான் போயிடும். பானகம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு உணவு. அடுத்தது வந்து பாயாசம், மூங்கில் மரம். இவங்க வந்து அந்த மூங்கிலோட இவங்க நெருங்கிய தொடர்பு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை. இதுக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம் சாதகத்தாரையாக வருது. இதனுடைய உணவு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை, லட்டு, இந்த புன்னை
புங்க எண்ணெய்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தீபத்தில் வீட்டுக்கு போடலாம், அல்லது ஆலயங்களுக்கு வாங்கி கொடுத்து தீபம் போடுவது நல்ல பலனை தரும். மைத்ரேய தாரை அப்படின்னு சொல்றது பூர நட்சத்திரம் வருது. இவங்க வந்து எலுமிச்சம் சாதம் செய்யலாம், எலுமிச்சம் பழத்துல வந்து பானகம் போட்டு குடிக்கலாம், தயிர் கட்டிகளை வந்து சர்க்கரை போட்டு சாப்பிடலாம், பலா மரம் இவங்க வந்து வச்சுக்கலாம், அல்லது பழங்களை தானமாக கொடுப்பதாலும் இவங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். மைத்ரேய தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் வருது. இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு மாதுளை வந்து பல வகையில் வருது. அப்போ இவங்க மாதுளம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து இந்த வடகத்தை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக இவங்களுடைய ஆரோக்கிய திறன் மேம்படும். அலரி பூக்களை வந்து வழிபாடுக்கு இறைவனுக்கு நாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலயமா நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது யாராவது முன்பின் தெரியாத ஒரு நபர்கள் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பரம மைத்திரிய தாரையில தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சமுதாய தாரை அப்படின்னா உறவு வகைகளை நமக்கு வந்து எந்த சிக்கலும் பிரச்சனை இல்லாம ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அப்ப அந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வெண்பொங்கல் வந்து செய்து தானமாக கொடுக்கலாம், சாப்பிடலாம், பலரசம் மருந்தலாம், வில்வ மரத்துக்கு வந்து மஞ்சள் தண்ணி கலந்து அந்த வில்வ மரத்துக்கு ஊற்றலாம், அல்லது வில்வ மரத்திற்கு அடியில் வந்து தீபம் ஏற்றுவது அவர்களுக்கு வந்து அந்த சமுதாயத்துல மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதிக நன்மை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து அந்த சப்போட்டா மரம் வளர்த்துக்கலாம், அல்லது சப்போட்டா பழங்களை தானமாக கொடுக்கலாம். வெண்ணெய் வந்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துவது, கண்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் சாத்துவது, இவங்க வந்து பிரெட்டில் வெண்ணெய் வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி செய்யலாம். விழா மரத்தையும் வந்து அந்த விழாம்பழங்களையும் இவங்க வந்து பானகம் போட்டு குடிக்கலாம். நன்மை தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து இந்த பூராட நட்சத்திரங்கிறது வந்து காளான் வருது. அப்போ இந்த காளானை வந்து இவங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி சூரிய வெளிச்சத்தில் ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கு பின்னாடி எடுத்து உணவுக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஒரு எனர்ஜி தரும். அடுத்தது வந்து திரட்டுப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இரும்பு சட்டியில் வந்து பாலை காய வச்சு அது கூட கொஞ்சம் மசாலா இதெல்லாம் சேர்த்து பால் திரட்டு அந்த மாதிரி சாப்பிட்டாலும் இவங்களுடைய ஆரோக்கியம், தொழில் மேன்மை, பாசிட்டிவ் தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நன்மை தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போராடம் அதான் காலம் சொல்லியாச்சு. சுபதாரைங்கிறது அவிட்ட நட்சத்திரமாக வருது. அவிட்டம் வந்து ஆப்பிளை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த ஆப்பிளை வந்து இவங்க அதிகமாக சாப்பிடலாம், தானம் கொடுக்கலாம், தோசை வந்து இவங்கள சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வன்னி மரத்திற்கு இவங்க வந்து விளக்கு ஏற்றுவது, வன்னி மரம் உள்ள ஸ்தல விருட்சங்களுக்கு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இப்போ வன்னி மரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுமுடியில் இருக்கிற மகுடீஸ்வரர் ஆலயத்தில் வந்து வன்னி மரம் வழிபாடு செய்யலாம். இவங்க வாழ்க்கையினுடைய நன்மை தரும். அடுத்தது பிரபல்ய யோகத்தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். அப்போ இந்த இலந்தை மரத்தினுடைய ஆலய விருட்சகமாக உள்ள ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யலாம். இழந்த பழத்தை இவங்க சாப்பிடலாம், கரும்பு சாறு இவங்க பயன்படுத்திக்கலாம், இலுப்பை எண்ணெயை வீட்டுக்காகவும் அல்லது ஆலயத்திற்கு தீபத்திற்கு வாங்கி கொடுப்பது நல்ல பலனை தரும். அபிஷேக தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வரக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம். அப்போ இவங்க பேரிச்சம்பழத்தை உணவாக பயன்படுத்தி கொள்ளலாம், வடை இவங்க வந்து சாப்பிடலாம், தானம் கொடுக்கலாம். அத்தி மரத்தில் வந்து இவங்க ஏதாவது ஒரு விநாயகரோ அல்லது கிருஷ்ணர் பொம்மையோ செய்து அதை வழிபாட்டுக்கு வச்சுக்கலாம், அல்லது அத்தி வரதரை போய் காஞ்சிபுரம் சென்று வழிபடுவதும் இவங்களுக்கு நன்மை தரும். இப்போ இந்த நட்சத்திரத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் இதனுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுதலும் நல்ல பலன் தரும். மரங்களை வளர்த்தாலும் நல்ல பலன் உண்டு. இவங்க கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு உலக்கையை வீட்டில் வச்சுக்கிறது நல்ல பலனை தரும். கருங்காலி மாலை போட்டு கொண்டாலும் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். ராமன் லட்சுமணன் சேர்ந்த புகைப்படம் இவங்க வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஸ்டில் அதிகமாக பார்ப்பது, அவங்களுடைய ராமாயணம் அதிகமாக கேட்பது, இதெல்லாம் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா, இல்லது ராம நாமத்தை ஜெபிப்பது, இதெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி லெவல் கூடும். ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து பாசிட்டிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உருவாகும். சப்போட்டா மரம் வளர்ப்பதனாலும் சப்போட்டா பழங்களை சாப்பிடுவதனாலும் மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலியமாக இவங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் வந்து
செய்யறதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது படத்திலேயே அந்த பேர் இருக்கு, சப்போர்ட்டா அப்படின்னு. அப்ப யாரும் உறவுகள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டா ஏதாவது ஒரு நிலையில வந்து கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து இவங்களுடைய பலனை நம்ம வந்து ஜென்ரலா இன்னும் வந்து நம்ம அடிஷனலா என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஆடிப்பூர நாட்கள்ல வந்து இவங்க வந்து குடும்ப விழாவாக எடுத்து கொண்டாடுவது நல்ல பலனை தரும். ஐயப்பன் புகைப்படம், சபரிமலை தரிசனம் இவங்களுடைய வாழ்வை மேலும் மேலும் உயர்த்தும். செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலமும், ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் சாத்தி வழிபடுவதும், அதுவும் புதன்கிழமை செய்வதும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மிருகசீரிச நட்சத்திரத்தில் வரும் நாள் வந்து ஆஞ்சநேயருக்கு அல்வா வைத்து நெய்வேத்தியம், வடை, அதாவது ஆஞ்சநேயருக்கு வந்து வடை ரொம்ப பிரசித்தமானது. அப்போ ஆஞ்சநேயருக்கு நம்ம நெய்வேத்தியம், வடமாலை செய்து வெற்றிலை சாத்தியும் கூட நாம் வழிபடுவது நல்ல பலனை தரும். யானைக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு கரும்பு வாங்கி தருவது, அதே மாதிரி நண்பர்கள் வட்டத்திற்கு அந்த கரும்பு சாறு சீசன்ல வந்து நண்பர்களுக்கு வந்து கரும்பு சாறு வாங்கி கொண்டு போய் கொடுப்பது, அதாவது இளம் வயது ஒரு 8 வயசு 10 வயசு உள்ள இளம் குழந்தைகளுக்கும் கரும்பு சாறு வாங்கி கொடுப்பது இவங்களுடைய குடும்பத்திற்கும் தொழில் ஆரோக்கியத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் நல்ல பலனை தரும். சித்திர நட்சத்திர தன்னைக்கு பார்த்துட்டு வில்வ மரத்துக்கு வந்து நீர் ஊற்றி விளக்கு போடுவதன் மூலமாகவும் இவங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒரு பொருளாதாரம் மேலும் மேலும் வளரும். ரேவதி நட்சத்திரத்தன்று இலுப்பை எண்ணெய் விளக்கு ஏற்றுவது நன்மை தரும். ஆலயத்துக்கும் போடலாம், வீட்டுக்கும் போடலாம். வன்னிமர வழிபாடும் வன்னிமரத்தில் செய்யப்பட்ட பொட்டு வசீகர தன்மையை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை புதன்கிழமை காளான் பிரியாணி சாப்பிடலாம். பொங்கல் சாப்பிடுவதும் நன்மை தரும். இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இவங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இவங்க வந்து இன்னொன்று நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். இவங்க வந்து தேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரோகிணி நட்சத்திரம்னா தேர். அப்போ அந்த தேர்னுடைய சிம்பலை முதல்ல பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு உதவும் போது எந்தவித தயக்கமும் இன்றி இவங்க கண்டிப்பாக வந்து இவங்க வந்து உதவணும். ஏன்னா ரோகிணிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொண்டது. ரெண்டாவது, இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் மரம். அப்போ இந்த நாவல் மரங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு அதனுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புண்கள்லாம் வருது இல்லை, இந்த புண்களுக்கு அந்த பட்டையை வந்து காய்ச்சி அதை ஒரு வைத்திய முறையில் செஞ்சு அதை பண்ணாங்கன்னா அதுக்கு அந்த கொப்பளங்கள்லாம் வருவதற்கான குறைவாக இருக்கும். ரெண்டாவது, நாவல் பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியம், அதாவது மருத்துவ ஒரு ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது, தொறுப்புத்தன்மை கொண்டது. அப்போ இந்த மரத்தினுடைய கொழுந்துகளை நீங்கள் வந்து கிள்ளி டீ வைத்து கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கலாம். நாவல் பழத்தை வந்து சாப்பிடுவதால் உங்களுடைய இன்சுலின் அளவை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துவர்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய 6 சுவைகளில் மிக ஒரு அற்புதமான ஒரு சுவை கொண்டது இந்த துவர்ப்பு. இந்த நாவல் பழத்தை நீங்கள் வாயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய நாக்கு முதல்ல வறண்டு போகும். அப்போ அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் கொஞ்சோண்டு உப்பும் மிளகும் சேர்த்து தான் வந்து நாவல் பழத்தை சாப்பிடுவது வந்து அந்த அந்த நாக்குக்கு வந்து அந்த உணர்வு தன்மையை கூட்டி அந்த அந்த எச்சில், அதாவது உமிழ்நீர் அப்படி சொல்லக்கூடியது கூட்டி தரும். அப்படிதான் அந்த நாவல் பழத்தை சாப்பிடணும். வெறும் பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நாக்கு சீக்கிரமாக வறண்டு போயிடும், ட்ரை ஆகி போயிடும். அதனால உப்பு மிளகு தூளும் சேர்ந்து சாப்பிடுவது தான் அது ஆரோக்கியமாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. தோற்புத்தன்மை கொண்டது. அப்போ தோற்புத்தன்மை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பசியை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா இந்த தோற்பு பசியை கட்டுப்படுத்தும். இப்போ பாக்குன்னு சொல்றோம்ல, இந்த பாக்கு கூட தோற்பை அதாவது பசியை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னா நம்ம எனர்ஜியில் வெப்பத்தை குறைக்கக்கூடியது. முதல்ல
ஒரு மனிதனுக்கு வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமா ஜீரணமாயிரும். இப்ப நமக்கெல்லாம் வந்து ஜீரணமாகிற அளவுக்கு வந்து குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமா ஜீரணமாகாது. அவங்களுக்கு வந்து ஜீரணம் மெதுவா தான் நடக்கும். நமக்கு வந்து வேகமா நடக்கும். நமக்கு அந்த உள்ள திரவங்கள்லாம் வந்து வேகமா சுரக்க ஆரம்பிக்குது. அதனால வந்து எரிபொருள் நமக்கு வந்து அந்த உணவுப் பொருட்கள் வேகமாக எரிகிறது. அதனால நம்ம வந்து அந்த தோற்பை அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஜீரண மண்டலம் மெதுவா வேலை செய்ய ஆரம்பிக்கும், நிதானமா வேலை செய்ய ஆரம்பிக்கும், பதற்றம் இல்லாமல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம வந்து அது ஏன்னா அந்த நாவல் மரத்தினுடைய குணாதிசயமே வந்து என்னன்னா நிதானமாக செய்யக்கூடியது. கிருஷ்ணன் அப்படின்னு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எதுக்குமே வந்து பதற்றம் அடைய மாட்டார். ரெண்டாவது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஒரு பாசிட்டிவா சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனுடைய அவருடைய கல்யாண குணங்களெல்லாம் நம்ம அங்கங்க நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கணும். இப்படி நாம பார்த்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கும். எதுக்கு எடுத்தாலும் வந்து உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப தப்பு. அப்ப இந்த நாவல் மரத்தை அதாவது அதனுடைய பழங்களை, அதனுடைய துளிர்களை, அதனுடைய பட்டைகளை நீங்க கஷாயமா வச்சு குடிக்கும்போது என்ன அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கோபம் வராது. இந்த கோபம் குணத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒரு பழமொழி என்ன அப்படின்னா கோபத்தில் கோபம் வேகமாக மறைந்துவிடும், ஆனால் கோபத்தில் வந்த வார்த்தைகள் நீண்ட நாள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கோபத்துல ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், யதார்த்தமா இல்லாம அவருடைய மனம் புண்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கோபம் அப்பவே இறந்துடும், அது முடிஞ்சிடும், அதெல்லாம் அவ்வளவுதான். மற்ற நேரம் சகஜமா பேசினாலும் கூட அவங்க இயல்பு நிலைக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் எதிராளியினுடைய மனசுல ரொம்ப டெப்தா போய் நுழைஞ்சிடும். அப்ப அது அவங்க எண்ணி எண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் கோபத்துக்கு ஆயுள் குறைவு, ஆனால் கோபத்தால் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஆயுள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபம் குணத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்படுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி இந்த நாவல் பழத்தை அந்த சீசன் வர டைம்ல சாப்பிடணும். அதை உணவாக அவங்க அதை எந்த முறையில் எடுத்துக்கிறாங்களோ அந்த முறையில் அவங்க எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாகம், ஆண் நாகம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன, இது வந்து படம் எடுக்கும். நாகம் அப்படின்னாவே முதல்ல படம் எடுக்கும் அப்படின்னு பேரு. படம் எடுத்தா என்ன பண்ணும், மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அப்ப மற்றவங்க எல்லாம் பார்க்குற அளவுக்கு இங்க செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார்கள், மற்றவங்களை பயப்படுத்துவாங்க. அதுதான் உண்மை. அதாவது நாகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா அதை கண்டாவே மற்றவங்களுக்கு ஒரு பயம் வருதா இல்லையா? கண்டிப்பா வருது. அதனால இவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு ஒரு பய உணர்வு கண்டிப்பா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை உரிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அப்போ இவங்களை அடிக்கடி தன்னுடைய செயல்பாட்டுகளை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை. இந்த ஆந்தையை வந்து மகாலட்சுமிக்கு ஈக்குவலாக வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆந்தை வந்து நம்ம வீட்டில் வந்து ராத்திரியில கத்துறது நல்ல பலனா இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, பொதுவாகவே வந்து ஆந்தை வந்து வீட்டில் கத்துனா நல்ல நிகழ்வு அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆந்தைக்கு மட்டும்தான், மற்ற பட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடில் கண் இருக்கும், சைடில் தான் கண் இருக்கும். பட் ஆந்தைக்கு மட்டும் என்னன்னா நேர்லயே ரெண்டும், நமக்கு மனிதனுக்கு இருக்கிற மாதிரியே நேராகவே 2 கண் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா அது தன்னுடைய கழுத்தை வந்து 320 டிகிரி 360 டிகிரியும் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப யார் தப்பு செய்யறாங்க என்னங்கிறத கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி பசுவுக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி நடக்கக்கூடியது என்னன்னு தெரியும். அதாவது மிருகங்கள்லயே வந்து
ரொம்ப வித்தியாசமானது பசு. அதுக்கு என்ன எப்படி தெரியும்? பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்ப தனக்கு பின்னாடி யார் வராங்கன்னு தெரியும். மற்ற மிருகங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. இது இறைவனுடைய படைப்பு. அதனாலதான் அந்த கேரக்டர் வந்து கண்ணன் வந்து பசுவோட இருக்கிறாரு, புல்லாங்குழலோட இருக்கிறாரு. அந்த மயிலிறக தூக்கி தலையில வச்சிருக்கிறதுக்கு அது பின்னாடி நிறைய காரணம் இருக்கு. அதே போல வந்து வெண்ணெய் அதிகமா சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து என்னன்னா தன்னை வந்து சமநிலைப்படுத்தி எதற்குமே வந்து இன்பம் துன்பம் இதுக்கெல்லாமே வந்து வளைந்து கொடுக்காமல் ஒரு மனதை வந்து ஒரே நிலையா வச்சிருக்கிறவர் தான் வந்து பகவான். அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம வந்து ரோகிணி நட்சத்திரத்தை பார்த்தோம். நம்ம அடுத்த பதிவில் அடுத்த நட்சத்திரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை முழுசா பார்த்து கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து உபயம் வேலுசிவா. நான் வந்து ஒரு ஜோதிடர். என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஜாதகம் பார்க்க அணுகுபவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து தொடர்ந்து 27 நட்சத்திரத்திற்கும் பதிவு செய்துவிட்டு அடுத்தது ஜாதக ஆய்வு போன்ற பல்வேறு தலைப்புகள் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் செயல்பட்டு கொண்டிருக்கும். எனவே வந்து எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தருவதற்கு நீங்கள் எனக்கு வந்து இந்த ஆன்லைன் அபிராமி ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு இதை செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.